ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்குற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்துது. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்கள் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெசர்ட்டை சுற்றி பார்க்க போயிட்டுருக்கோங்க. அதுவும் ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மரில். வெறும் பாலைவனம் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க. ஸோ எப்படி தான் இருக்குன்னு நேரில் போய் தான் பார்ப்போமே. இதில் ஃபர்ஸ்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி தான் இந்த ஜீப் சவாரி. இந்த ஜீப் சஃபாரி நாங்கள் தங்கியிருந்த டெசர்ட் டென்ட் கேம்ப்லேயே புக் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ஜீப்புக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு ஜீப்ல 7 பேர் வரைக்கும் டிராவல் பண்ணலாம். நாங்க தங்கி இந்த டெசர்ட் கேம்பே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதை பத்தி கூட ஒரு தனி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேல இருக்கிற ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஜீப் சஃபாரி பத்தி சொல்லணுமே, 2 பக்கமும் பாலைவனம், நடுவுல இந்த ரோடு, அதுல ஒரு ஜீப்பு. அந்த ஜீப்ல நாங்க குதூகலமா இருந்துச்சுங்க. இது முன்னாடி போற ஜீப்லயும் நம்ம கூட வந்த ஃபேமிலி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த ஜீப்ல இருந்துகிட்டே அவங்களுக்கு டாட்டா சொல்லிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு செம்ம ஜாலியா போனோங்க. ஜீப்பும் பார்க்கணுமே, அநியாயத்துக்கு வேகம். ஏதோ மண்டையில இருக்கிற கொஞ்ச நஞ்ச முடியும் பிச்சுக்கும் போல. இதுல வேற கொஞ்ச தூரத்துல வண்டி நிப்பாட்டிட்டு ஜீப்பை நல்லா பிடிச்சிக்கோங்கன்னு இந்த டிரைவர் அண்ணா இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுத்தாரு. இவ்வளோ நேரமா சொல்லாம திடீர்னு இப்ப மட்டும் ஏன் இந்த அண்ணா சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார இந்த ஜீப் ஏர்லயே பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒருவேளை இந்த ஜீப் டிரைவர் என்ன பெரிய அத்லெட்டிக் பிளேயரா இருப்பாரோ? ஜீப்பை வச்சு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்னு பயங்கரமா வித்த காட்டிக்கிட்டு வராரு. கரெக்டா சொல்லணும்னா இந்த ஆம்பளை படத்துல ஆக்டர் விஷால் ஜீப்போட பறந்து வருவாரு. சேம் எஃபெக்ட்டுங்க. கீழே விழாம எங்களை பிடிச்சிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இதுல கேமராலாம் எங்க பிடிக்க முடிஞ்சது. அதனாலதான் இந்த சம்பவத்தெல்லாம் சரியா வீடியோ எடுத்து போட முடியலங்க. இந்த ஜீப் உழுக்குன உழுக்குல உள்ள இருக்கிற கிட்னி லிவர்லாம் இடம் மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இருந்தாலும் ஜீப் ரைடு செம்ம அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவர் ரைடுக்கு அப்புறம் நாங்கள் இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க்குக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த சாம் ஏரியாவில் நம்ம சேஃப்டிக்காக இந்த டெசர்ட் பார்க்கே 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று கேமல் சஃபாரி டெசர்ட் பார்க், இன்னொன்று தான் இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க். இந்த ஜீப் சஃபாரி டெசர்ட் பார்க்கில் ஜீப் ரைட், பைக் ரைட், பேராஷூட் ரைட், இன்னும் நிறைய அட்வென்ச்சர் கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்குதுங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் என்ஜாய் பண்ண வேண்டியதாக இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் இந்த சாம் ஏரியாவில் இருக்கிற மக்கள் டான்ஸ் ஆடுறதுக்காகவே இந்த பாலைவனத்துக்கு வருவாங்கங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். எங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த டெசர்ட் கேம்ப்லேயே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னதால நாங்கள் இங்கே எதுவுமே டான்ஸ்னு பார்க்கலங்க. ஒன்லி பைக் ரைட் மட்டும்தாங்க என்ஜாய் பண்ணோமே. அதுவும் ஒரு பைக் ரைடுக்கு 3000 ரூபாய் கேட்டாங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு பேரம் பேசி 1100 ரூபாய்க்கு ஒத்துக்க வச்சோம். இது ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கான பைக் ரைட் தாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, வந்ததுக்கு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பைக் ரைடுக்கும் ஓகே சொன்னோம். இதுல விஷயம் என்னன்னா, நாங்க பைக் ரைட் போகணும்னு முடிவு பண்ணதால தான் இந்த 1100 எங்களுக்கு செலவு. இதுவே போக வேண்டாம்னு பேசியிருந்தா 500 ரூபாய்க்கு கூட இந்த ரைட் கிடைச்சிருக்குங்க. ஒரு 2 hours இங்கேயே இந்த மணல்ல ஆசை தீர விளையாண்டுட்டு ரிட்டர்ன் எங்க கேம்புக்கே ரீச் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கேம்ப்ல நடந்த கல்ச்சரல்ஸ்லாம் ஒரு தனி வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கிறோம். மறுபடியும் அதே ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 மணிக்கே நாங்கள் கேமல் சஃபாரி பார்க் போக ரெடி ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த கேமல் ரைடு நாங்கள் தங்கியிருந்த டெசர்ட் கேம்ப்லேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக அங்கே ஸ்டே பண்ணுற எல்லாருக்குமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு 2 பேருன்ற கணக்கில் மொத்தமாக 5 ஒட்டகம் புக் பண்ணிக்கிட்டோம்.
அடி முன்னாடி பையன் முன்னாடி உட்கார வைக்கணும் சரியா? இரு நானே இரு கொஞ்சம் தூக்கிடுச்சு. எங்க லைஃப்லயே முதல் முறையா ஒட்டகத்தை பார்த்ததோட இல்லாம அதுல ஏறி சவாரியும் பண்றோம். ஓப்பன் டெசர்ட்ல ஒட்டக சவாரி சான்ஸே இல்லைங்க. ஆமா தமிழ்நாடு தான். இப்படி ஆடணும், இப்படி ரெண்டு கை ஆட்டுங்க. பல்லே பல்லே பாவா பாவா பல்லே பல்லே பாவா பாருங்க பின்னாடி அப்பா வர்றாரு பாரு. வாங்க வாங்க வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம். தமிழ்நாடா நீங்க? அங்க பாருங்க அங்க ஒரு ஃபேமிலி ஆவடியில இருந்து வந்திருக்காங்க. ஆவடியில இருந்து வந்திருக்காங்க. அண்ணா இறங்கிடலாமாண்ணா? ஒரு 20 நிமிஷம் டிராவல்லையே நாங்க அந்த கேமல் சஃபாரி பார்க்க ரீச் ஆயிட்டோம். நம்ம இந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறினதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க இந்த கேமல் ரைடை இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டா ப்ரொவைட் பண்றாங்க. பட் அதையும் தாண்டி நம்மள இந்த சஃபாரி போகணும்னா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா காசு தரணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு இவங்க 0.1 0.2 அப்படின்னு சொல்லி லொகேஷனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பொடிநடைய நடந்து போயிட்டே இருந்தாக்கா அந்த 0.2 லொகேஷனுக்கும் ரீச் ஆயிடலாம்னு நாங்க டிசைட் பண்ணோம். பட் எங்க கூட வந்த எல்லாருக்குமே இந்த கேமல் ரைட் ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. ஸோ ஒட்டகத்திலேயே போகலான்னு எல்லாரும் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு அமௌண்ட் விசாரிச்சப்போ ஒரு ஒட்டகத்துக்கு 500 ரூபான்னு சொன்னாங்க. இதுக்கு இந்த ஒட்டகக்காரங்க கிட்ட மணிக்கணக்கில் பேரம் பேசி அப்படி இப்படின்னு ஒரு 100 ரூபாய்க்கு ஓகே சொல்ல வச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயங்க, இந்த ஜெய்சால்மர் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பைசாவையும் காலி பண்ணதான் பாப்பாங்களே. அதுக்காக அவங்க என்ன ட்ரிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்க்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆஹா ஓஹோன்னு பயங்கரமா பில்டப் கூட கொடுப்பாங்க. தயவு செய்து நம்பாதீங்க, அப்புறம் நம்ம பர்சு தான் காலியாகுமே. எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்னும் ஒரு 1/2 hour ரைட்க்கு அப்புறம் கேமல் சஃபாரி பார்க்ல 0.2ங்கிற இடத்துக்கு போயிட்டோங்க. இங்கதான் எங்க அட்ராசிட்டியே. கங்கா எப்படி முழுசா சந்திரமுகியா மாறினாங்களோ அதே மாதிரி தான் நாங்கெல்லாம் எங்க குழந்தைங்களை பல முறை மண்ணுல விளையாடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிருக்கோம். ஆனா இந்த டெசர்ட்ல மண்ணிலேயே உருண்டு பெரண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் மண்ணை வாரி வீசி அப்படியே மண்ணிலேயே குளிச்சு நாங்களும் குழந்தைகள் ஆயிட்டோம். இந்த இடத்துல ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல எங்களோட விளையாட்டுக்கு அளவே இல்லாம போச்சுங்க. எங்களாலேயே எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. கடைசியில ஒட்டகக்காரங்கெல்லாம் வந்து டைம் ஆச்சுப்பா போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து நாங்க ரிட்டர்ன் கிளம்புற எண்ணமே வந்தது. இங்கேயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. பட் ஜெய்சால்மர்ல இன்னைக்கு லோக்கல் சைட் சீயிங் பாக்குற பிளான் இருந்ததுங்க. சோ இங்க லேட் ஆயிடுச்சுன்னா அங்க ஏதாவது பிளேஸ மிஸ் பண்ண வேண்டி வரும்னு தான் அவசரமா கிளம்பிட்டோம். இந்த என்டையர் ஜெய்சால்மர் ட்ரிப்போட மெயின் வீடியோவை தனி வீடியோவா நெக்ஸ்ட் போஸ்ட் பண்றோம். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த வீடியோல சென்னையில இருந்து ஜெய்சால்மர் எப்படி வர்றது, ஜெய்சால்மர்ல இருந்து சாம் டெசர்ட்டுக்கு எப்படி வர்றது, ஜெய்சால்மர்ல என்னென்ன லொகேஷன்ஸ்லாம் சுத்தி பார்க்க இருக்குன்னு இது எல்லாமே எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜும் இல்லாம இண்டிவிஜுவலா கம்மி பட்ஜெட்ல எப்படி சுத்தி பார்க்கலாங்கிறது வரைக்கும் ஃபுல் டீடைல்ஸா கொடுத்துருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பயே இந்த வீடியோ அதுக்கு டைரக்டா நீங்க மெயின் வீடியோவே போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரீசன் என்னன்னா எப்பவுமே எங்க மெயின் வீடியோல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்து போடுவாங்க. அதனால வீடியோட லென்த்தும் அதிகமாயிடுது. ஸோ அந்த லொகேஷன்ல நாங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோங்கிறத உங்ககிட்ட காட்ட முடியல. அதனாலதான் இந்த வீடியோ. சரி, அடுத்து நம்ம ஜெய்சால்மரோட மெயின் வீடியோல பார்க்கலாம். பாய்.